இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பின் நல்வாழ்த்துதல்களை சிமர்னா ஜெபக்குழு ஊழியத்தின் சார்பிலே தெரிவிக்கிறோம். கர்த்தரின் சத்தம் என்ற இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இந்த நாளிலும் நாம் தியானிக்கவிருக்கிற வார்த்தை அனுப்பப்பட்டவன் என்று பொருள்படுகிற சீலோவாம் என்கிற வார்த்தை குறித்து நாம் தியானிக்கவிருக்கிறோம். இதை நாம் எங்கு வாசிக்கிறோம்? யோவான் சுவிசேஷம் 9வது அதிகாரம் 7வது வசனத்திலே வாசிக்கிறோம். இங்கு பிறவி குருடனாய் இருந்த ஒருவனை ஆண்டவர் சுகப்படுத்துகிற சம்பவம் தரப்பட்டிருக்கிறது. அவர் போகையிலே பிறவி குருடனாயிருந்த ஒரு மனுஷனை அவர் பார்க்கிறார். 9வது அதிகாரம் துவங்குகிறது இப்படித்தான். அங்கு சீஷர்கள் போய் அவரை நோக்கி, இது யார் செய்த பாவம் என்று கேட்கிறார்கள். ஆண்டவர் அதை குறித்து அவர்களுக்கு விளக்குகிறார். நான் உலகத்திற்கு ஒளியாயிருக்கிறேன் என்று சொல்லிவிட்டு 6வது வசனத்திலே ஒரு வித்தியாசமான காரியத்தை அவர் செய்கிறார். என்ன? அங்கு தரையிலே அவர் துப்பி உமிழ்நீரினாலே சேறு உண்டாக்கி அந்த சேற்றை எடுத்து அந்த குருடனுடைய கண்களிலே பூசுகிறார். பூசிவிட்டு நீ போய் சீலோவாம் குளத்திலே கழுவு என்று சொல்லுகிறார். சீலோவாம் என்றால் அனுப்பப்பட்டவன் என்று அர்த்தம். அவன் போய் அப்படியே கழுவி பார்வையடைந்தவனாய் திரும்ப வந்தான். கண் தெரிகிற ஒருவன் நடந்து போகிற போது நடப்பவர் யார் என்பதை பார்க்கலாம், அல்லது பேசுகிற ஒருவரை பார்த்து ஓ இவர்தான் பேசுகிறாரா புரிந்து கொள்ளலாம். ஆனால் கண் தெரியாதவன், பிறவியிலிருந்தே கண் தெரியாதவன், எதையுமே இதுவரை பார்த்திராதவன், காதுகளால் மாத்திரம் எல்லாவற்றையும் கேட்கிற ஒருவன் இயேசு கிறிஸ்துவினுடைய உரைகளை அல்லது அவருடைய வல்லமைகளை முழுவதுமாய் உணர்ந்திருக்க முடியாது. ஆனால் மற்றவர்கள் அவர் அற்புதம் செய்வார் என்று சொல்லுகிறதுனாலே அவன் அதை விசுவாசிக்க ஆரம்பிக்கலாம். இங்கே பார்க்கிறோம், ஒரு மனுஷனை பார்க்கிறார். பார்த்துவிட்டு அவனிடத்தில் அவன் போகிறார். நிறைய நேரத்தில் நிறைய பேர் இயேசு கிறிஸ்துவை தேடி வந்து சுகம் பெற விரும்பி வந்ததை நாம் பார்க்கிறோம். இது துப்பி மண்ணை வைத்து சேருண்டாக்கி அதை குழப்பி கண்களிலே பூசுவது இட்ஸ் அன் அன்யூஷுவல் மெத்தட். வழக்கத்திற்கு மாறான ஒரு முறை, மெத்தட். இதே ஒத்த மெத்தடு தான் நம்ம ஆதியாகமத்தில் மண்ணிலிருந்து மனிதனை உருவாக்குவதை நாம் பார்க்கிறோம். அவன் தூள் என்பதை நினைவு கூறுகிற விதமாக மண்ணை எடுத்து அவன் குழப்பி செய்கிறார். இங்கு அவன் பார்வை அறியாதவன், எதை எப்படி உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று கற்பனை கூட செய்ய முடியாத ஒரு சூழல், பிறவி குருடன். அந்த சேர் உண்டாக்கும் போது, கண்களில் பூசும்போது அதை அவன் உணர முடியும். வெறுமனே நீ விசுவாசி என்று சொன்னால் அதை அவனால் விளங்கி கொள்ள முடியாது. வெறுமனே நீ தொடு கண்களை என்றால் அது அவனுக்கு யூஷுவல் திங், அவனுக்குள்ளே பெரிய அசைவை அது ஏற்படுத்தாது. ஆனால் அவர் செய்த இந்த அன்யூஷுவல் திங், வழக்கத்திற்கு மாறான செயல், அவனுக்குள்ளே ஒரு எக்ஸைட்மெண்ட், ஒரு கியூரியாசிட்டி ஏற்படுத்தி இருக்கும். அந்த மண்ணை குழப்பி பூசும்போது அவன் அதை உணருவான். அது மண் இறுக ஆரம்பிக்கும், இழுக்கும். அப்படியே அவனுக்குள்ளே ஏதோ ஒன்றை அவர் செய்திருக்கிறார் என்ற ஒரு ஆர்வத்தையும் விசுவாசத்தையும் அது வளர்த்திருக்கும். அப்போ இயேசு கிறிஸ்து சரியாகத்தானே செயல்படுகிறார். பார்க்கிறவர்களுக்கு இது பைத்தியக்கார செயல் போல இருந்திருக்கலாம். என்னப்பா இவர் இதுவரைக்கும் வாயில பேசினாரு, பாவின்னு சொன்னாரு, பாவத்திலேருந்து விடுபடினாரு, எழும்பி நட, என்னென்னமோ சொன்னாரு, இப்போ என்ன மண்ணை குழப்பி பூசிக்கிட்டு இருக்க, இருந்தாலும் கிறுக்கு பிடிச்சிருச்சா, இப்படிலாம் நினச்சிருப்பாங்க. அதான் 1 கொரிந்தியர் 1:21 வாசிக்கிறோம். எப்படி எனில் தேவ ஞானத்துக்கு ஏற்றபடி உலகமானது சுய ஞானத்தினாலே தேவனை அறிந்தியாதிருக்கையில் பைத்தியமாய் தோன்றுகிற பிரசங்கத்தினாலே விசுவாசிக்கிறவர்களை ரட்சிக்க தேவனுக்கு பிரியமாயிற்று. பைத்தியமாய் தோன்றுகிற காரியங்களினாலே விசுவாசிக்கிறவர்களை ரட்சிக்க தேவனுக்கு பிரியமாயிற்று. நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? உங்களை ரட்சிப்பதற்கு ஆண்டவர் எதையும் செய்ய தயாராயிருக்கிறார். அப்படித்தான் இந்த பிறவி குருடனை ஆண்டவர் ரட்சிப்பதற்காக, சுகப்படுத்துவதற்காக ஒரு செயலை அவர் செய்கிறார். மண்ணை குழப்புறாரு, எடுக்கிறாரு, பூசுறார். பூசினது மாத்திரம் அல்ல, போய் அந்த சீலோவாம் குளத்திலே கழுவு என்று சொல்லுகிறார். சீலோவாம் என்றால் அனுப்பப்பட்டவன் என்று பொருள்.
மிஷனரி என்கிற வார்த்தைக்கு த ஒன் ஹூ வாஸ் சென்ட் என்று பொருள். அனுப்பப்பட்டவர், அப்போஸ்தலன், மிஷனரி, ஆண்டவருடைய வேலையை செய்ய அனுப்பப்பட்டவன் என்று பொருள். அனுப்புகிறவர் ஒன்று இருக்கலாம், அனுப்பப்படுகிற இடம் ஒன்று உண்டு, அனுப்பப்படுகிற விஷயம் ஒன்று இருக்கிறது. இத்தனை பேர் இணைந்திருக்க வேண்டும். அனுப்பப்பட்ட ஒன்று என்று இதற்கு பேர். இது எசேக்கியா ராஜாவின் காலத்திலே 530 ஆண்டுகளுக்கு அந்த ஆண்டிலே அது கட்டப்பட்டது என்று சொல்கிறார்கள். அது ஒரு நன்னீர் ஊற்று போல, ஒரு ஸ்ட்ரீம் மாதிரி, நீண்ட ஒரு தண்ணீர் சுரங்கம் போல இருக்கிற அந்த பழைய ஏற்பாட்டு காலத்திலிருந்து பாதுகாக்கப்பட்டு வருகிற ஒரு இடம். அது தோன்றுகிற இடம் அந்த ஆல்டருக்கு கீழே என்று சொல்கிறார்கள். அப்படி சிறப்பு பெற்ற அந்த குளத்திலே போய் உன்னை கழுவு என்று அவர் சொல்லுகிறார். அவர்களுடைய நம்பிக்கை அது. சீலோவாம் குளம் உற்பத்தியாகிறது, அந்த தேவ பிரசன்னத்திலே அது உற்பத்தியாகிறது, ஓடிக்கொண்டிருக்கிறது. அதிலே போய் நீ உன்னை கழுவு. அனுப்பப்பட்டவன் என்று பொருள். சென்ட். இங்கு இயேசு கிறிஸ்து நமக்காக அனுப்பப்பட்டார். எதற்காக? அவர் நம்மை மீட்கும்படி இந்த உலகத்திற்கு அனுப்பப்பட்டவராக வந்தார். அனுப்பப்பட்ட ஒன்று அனுப்பின நோக்கத்தை நிறைவேற்றி முடிக்கும். சீலோவாம் குளம் தன்னிடத்திலே வருகிறவர்களை சுகப்படுத்துகிறதாக அறியப்பட்டது. அதனால தான் இயேசு கிறிஸ்து போய் அதிலே கழுவு என்று அவனை அனுப்பினார். அவர்கள் அதை நம்புவார்கள். முடிச்சுட்டு வந்தவுடனே அவன் சொல்றான் பாருங்க, எல்லாரும் கேட்குறாங்க, உட்கார்ந்து பிச்சை தானே எடுத்துட்டு இருந்தான், எல்லாரும் கேட்குறாங்க என்ன செஞ்ச என்ன செஞ்ச. அவன் சொல்றான் 11வது வசனம், ஒருவர், அவனுக்கு இன்னும் தெரியல அந்த ஒருவர் யார் என்பதே. அப்படி ஒரு பிறவி குருடன். அவன் சொல்றான், ஒருவர் சேர் உண்டாக்கி என் கண்களிலே பூசி நீ போய் சீலோவாம் குளத்திலே கழுவு என்றார். அப்படியே நான் போய் கழுவினேன், பார்வையடைந்தேன். எங்க விசுவாசம் அவனுக்குள்ளே ஒரு கீழ்ப்படிதலை கொண்டு வந்தது. இந்த வார்த்தை சொல்லுது பாரு, அப்படியே போய் நான் கழுவினேன், சுகம் பெற்றேன். அனுப்பப்பட்டவர் அவருடைய வேலையை செய்கிறவராக வருகிறார். இன்று நமக்காக இந்த பூமிக்கு அனுப்பப்பட்டார். வந்த நோக்கத்தை அவர் நிறைவேற்றினார். சுகமளிக்கிறவராக இருந்தார், ரட்சிக்கிறவராக இருந்தார், விடுவிக்கிறவராக இருந்தார், சமாதானம் தருகிறவராக இருந்தார். நீங்களும் நானும் இந்த உலகத்திலே அனுப்பப்பட்டிருக்கிறோம். அனுப்பப்பட்டவன் என்று அதற்கு பெயர். பரிசுத்த ஆவியானவர் நமக்காக அனுப்பப்பட்டார். நம்மை தேற்றும்படி, நம்மை பலப்படுத்தும்படி, நம்மோடு இருந்து வல்லமையாய் கிரியை செய்யும்படி அவர் அனுப்பப்பட்டார். நம் மூலமாக நம்மிலிருந்து அவர் வெளிப்பட சித்தம் கொண்டார். இன்று அனுப்பப்பட்ட ஆண்டவரை நாம் பெற்றிருக்கிறோம். அனுப்பப்பட்ட பரிசுத்த ஆவியானவரை பெற்றிருக்கிறோம். நீங்களும் நானும் இந்த உலகத்திற்குள் அனுப்பப்பட்டவர்கள். மத்தேயுல பார்க்கிறோம், நீங்கள் இந்த உலகத்திற்குள்ளே போய், மத்தேயு 28 வாசிக்கிறோம். அங்க என்ன சொல்றாரு? போங்க, உலகத்திற்குள்ள போங்க. இப்படித்தான் அனுப்புகிறார். நீங்கள் புறப்பட்டு போய் போங்க. எங்க? உலகத்திற்குள்ள. இயேசு கிறிஸ்து அந்த 70 பேர் அந்த சீஷர்களை உலகத்திற்குள்ள அனுப்புறாரு. ஆடுகளை ஓநாய்களுக்குள்ள அனுப்புறது போல உங்களை இந்த உலகத்திற்குள்ள அனுப்புகிறார். நம்மை அவருக்காக செயல்படும்படி இந்த உலகத்திற்குள்ளே அனுப்புகிறார். மத்தேயு கடைசியில நம்ம பார்க்கிறோம்ல, இந்த 19-20 வசனங்கள்ல, போங்க, உலகத்திற்குள் போய் சகல ஜாதியாரையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து அவர்களை சீஷராக்குங்கள் என்று சொல்லுகிறார். முழு உலகத்தையும் சீஷராக்கும்படி ஆண்டவர் நம்மை இந்த உலகத்திற்குள்ளே அனுப்புகிறவராக இருக்கிறார். இங்கு ஏசாயா 35:5வது வசனத்தை வாசிப்போம். குருடரின் கண்கள் திறக்கப்பட்டு செவிடரின் செவிகள் திறவுண்டு போகும். அங்கு வரப்போகிறவர் என்ன செய்வார் என்கிற தீர்க்க தரிசனம் சொல்லப்படுகிறது. இயேசு கிறிஸ்து சுகம் அளிப்பார் என்பது, குருடரின் கண்களை திறப்பார் என்பது இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆதியாகமம் முதல் யோவான் சுவிசேஷம் வரை எங்குமே பிறவி குருடர்கள் தொடப்படவில்லை, சுகம் பெறவில்லை என்று நாங்கள் பார்க்கிறோம். இங்குதான் சுகம் அடைந்தான். அனுப்பப்பட்டவன் என்று பெயர் பெற்ற அந்த சீலோவாம் குளத்திற்குள்ளே போய் கழுவப்படுகிறான். அனுப்பப்பட்ட ஒவ்வொன்றும் அதன் வேலையை செய்யும். ஆண்டவர் அதை விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணும்படி அவனுக்குள்ளே அந்த செயலை செய்கிறார். அதை பூசும்போது, சேரை பூசும்போது அவனுக்குள்ள ஒரு விசுவாசம் வரும். எப்படி? கண் தெரியாதவன் அவன், என்ன செய்கிறார் என்பதை உணர முடியாதவன் அவன். அவர் ஏதோ ஒன்றை கண்ணில் வச்சிருக்காரு அப்படின்ற உணர்வு அவனுக்குள்ளே வரவும் அது விசுவாசத்தை அதிகப்படுத்துகிறதாக இருந்தது. உடனே அவன் நடக்க ஆரம்பிக்கிறான் அவர் சொன்ன இடத்தை நோக்கி. சீலோவாம் குளம் என்பது அனுப்பப்பட்டவன் என்று பொருள்.
அந்த இடத்திற்கு போனால் சுகம் கிடைக்கும் என்ற அவர்களுடைய நம்பிக்கை, அவர்களுடைய அந்த புனிதமாய் அவர்கள் குளித்து எழும்புகிற ஒரு இடம் அது. அந்த இடத்திற்கு சொல்றாரு. அவன் போகிறான். அது இன்னும் அவனுக்குள்ளே விரைந்து செயல்பட விசுவாசத்தை தூண்டுகிறதாக இருக்கிறது. அந்த குளத்தில் மூழ்கி அவன் கழுவப்பட்டவனாக வெளியேறி வருகிறான். அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்து நமக்காக அனுப்பப்பட்டார். அவர் வந்த வேலையை நிறைவேற்றினார். பரிசுத்த ஆவியானவர் நமக்காக அனுப்பப்பட்டார். அவர் வந்து நமக்குள்ளே இருந்து நம்மை தேற்றிக் கொண்டிருக்கிறார், செயல்பட்டு கொண்டிருக்கிறார். நீங்களும் நானும் இந்த உலகத்திற்குள்ளே அனுப்பப்படுகிறோம். நம்முடைய வேலைகளை நாம் சரியாக அவருக்காக செய்கிறோமா? அனுப்பப்பட்டவன் அனுப்பினவர் சொன்ன வேலையை நிறைவேற்றி முடிக்க அழைக்கப்படுகிறான். அனுப்பப்பட்ட நாம் அனுப்பப்பட்ட வேலையை குறித்த புரிதலோடு இருக்கிறோமா? சரியாய் செய்வோம். இந்த உலகத்திற்குள்ளே போய் எல்லாரையும் சீஷராக்குகிற வேலையை நாம் செய்ய வேண்டும். அந்த சீலோவாம் குளம் அனுப்பப்பட்டவன் என்று பொருள்பட்டது. மிஷினரி என்றால் அனுப்பப்பட்டவன் என்று பொருள். அப்போஸ்தலர் அனுப்பப்பட்டவர்கள். நீங்களும் நானும் இந்த உலகத்திற்குள்ளே அனுப்பப்பட்டவர்கள். ஆண்டவருடைய வேலையை செய்ய எச்சரிக்கையோடு இருப்போம். ஜெபம் செய்வோம். ஆண்டவரே, பிறவி குருடனுடைய கண்களை நீர் வித்தியாசமான முறையிலே திறந்தீர். அவனுடைய விசுவாசத்தை வர்த்திக்க செய்யும்படி சேருண்டாக்கி அவன் கண்களை தொட்டு சீலோவாம் குளத்திலே கழுவ செய்தீர். அந்த குளம் அவனை சுகமாக்கவில்லை. நாட் த மெத்தட். இது இயேசு கிறிஸ்து. இங்கு அற்புதம் செய்வது ஆண்டவர் தான். அதே ஆண்டவர் எங்கள் வாழ்க்கையிலும் அற்புதம் செய்வீராக. ஆண்டவரே, முறைகள் அல்ல, நாட் த மெத்தட்ஸ். நீர் பெரியவர். அனுப்பப்பட்ட குளம், அனுப்பப்பட்ட நீர், அனுப்பப்பட்ட பரிசுத்த ஆவியானவர். நாங்களும் அனுப்பப்பட்டிருக்கிறோம். எங்கள் வேலைகளை செய்ய அதை உணர்ந்து கொள்ள எங்களுக்கு உணர்வை தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.